இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறட்டும், விண்ணப்பங்கள் நிறைவேறட்டும், மன்றாட்டுகள் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 11வது நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தப்பா. நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதற்கு அநேக தடைகளை கர்த்தர் மாற்றி தான் போட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையிலிருந்து எனக்கு இது காலையில் 4 மணிக்குள்ள ப்ரேயர் இருக்கும். அதுலேயும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார். ஆமென். கர்த்தருடைய நடத்துதலின்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் கூட எனக்கு தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான தலைப்பு. ஆமென். ஆண்டவர் நம்மை அடையாளப்படுத்தினார். அப்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கட்டும், நீங்கள் இந்த இடத்துக்கு எங்களுக்கு இந்த இடத்துல கடை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்கள் கடையை ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த கூகுள் மேப் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. இது அவங்களே என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இதை முன்னணிக்கு கொண்டு வருவோம். ஆமாம், உங்கள் கடையை நாங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம், அது மற்றவங்களுக்கு பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, அதாவது உங்கள் இதை கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுங்க, பப்ளிஷ் ஆகுது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அடையாளம். ஆமாம், இந்த இடம் வரும், இந்த இடத்துக்கு அப்புறம் இது இருக்கும் அப்படின்னு கூகுள் மேப் காட்டுது இல்லையா? அப்போ யோசித்து பார்த்தா ஒரு அடையாளத்தை காட்டுகிற இந்த யூடியூபுக்குள்ளே இப்போ உலகம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். காலத்தை நிதானித்து யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அடையாளம் தேவை. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுவாங்க? நான் இன்றைக்கு யோசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவே என்னை அடையாளப்படுத்தினால் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன் தான் அப்படின்னு அடையாளப்படுத்தினா நம்ம எந்த அளவுக்கு பிரசித்தமாக முடியும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் யோசிக்கும் போது இது பெருசாக என்னை எடுக்கணும் டீப்பாக. ஆனால் இங்கே 15 நிமிஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் பேசுவாராங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னை அடையாளப்படுத்தி காட்டுவார். ஆமென். சொல்லுகிற இயேசு கிறிஸ்து என்னை அடையாளப்படுத்தி காட்டுவார். உங்கள் வீட்டில் நீங்க ஒரு அடையாளம். ஆமென். உங்கள் குடும்பம் ஒரு அடையாளமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டுவாராங்க. இந்த அம்மா ஜெபிக்கிறவங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க, ஹல்லேலூயா, இந்த சந்ததி ஜெபிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் கடந்து போனாலும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இப்படி ஜெபிக்கிறவர்களுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, அந்த சந்ததியை ஆண்டவர் அடையாளப்படுத்தி காண்பிப்பாராக. அவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிற தேவன். அப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறாரா என்பதை நாம் வேதத்தின் வார்த்தையின் மூலமாய் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க பெரியவங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லணும். ஹல்லேலூயா. இவங்க பெரியவங்க, அவங்க பெரியவங்கன்னு சொல்றதை காட்டிடும் நீங்கள் பெரியவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டும். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரையாவது சொல்லி இருக்கிறாரா என்று யோசித்த பொழுது ஆம் சொல்லி இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 11:11. மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவாஸ்நானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென். இங்கே இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துகிற ஒரு நபரை கவனியுங்கள். இவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் பெரியவன் என்பதாக. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே. இன்னொரு சம்படிஸ் யாரும் நிற்காங்க. ஆமென். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனை காட்டிலும் பெரியவனாய் இருப்பான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வசனத்தை கவனியுங்கள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனைப் போல பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை என்று அவனை அடையாளப்படுத்துகிறார். ஆமென். யோவான் ஸ்நானகன் மூலமாக இவர் ஞானஸ்தானம் பெற்றவர்.
இவர் அவரை சொல்லுகிறார், இவரை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். இவர் ஸ்திரீகள்ல எத்தனையோ பிள்ளைங்க பெற்றிருக்கிறாங்க, ஆனால் இவன் விசேஷமானவன், இவன் பெரியவன் என்பதாங்க. ஹல்லேலூயா. அரசர்கள் அரண்மனையில இருப்பவர்கள் பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அங்கே சுற்றி இருந்த ஜனங்கள். அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன், ஸ்திரீகளிடத்தில் பிறந்த ஒரு மனிதன், யோவான் ஸ்நானகன் எல்லாரை பார்க்கிலும் பெரியவன் என்று அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்படி இவன் பெரியவன் என்று கர்த்தர் எடுத்துக்காட்டாய் வைப்பதற்கு, அடையாளமாய் வைப்பதற்கு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்படி ஒரு காரியம் பைபிள்ல இருக்கிறதுனால நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, அடையாளமாய் காட்டுவார். பெரியவன், நீங்க பெரியவங்கன்னு ஆண்டவர் காட்டுவாருங்க. ஆமென். நீங்க பெரியவங்க, நீ உங்களுக்குரிய கிருபை ஆண்டவர் கொடுத்து உங்க குடும்பத்தை, பெரிய குடும்பம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு ஆண்டவர் காட்டுவார். உங்க தொழிலை என்ன பண்ணுவாருங்க, காட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. உங்க சந்ததியை அடையாளம் காட்டுவார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அடையாளப்படுத்துவார். அது போதும். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை அடையாளப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தா யாரை பெரியவர் என்று அடையாளப்படுத்துகிறார். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யாரை பெரியவன்னு சொல்றார். மத்தேயு 11:10 இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே எழுதி இருக்கிறபடி வாழ்க்கையை நடத்துகிறவன் இவன்தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை, அந்த எழுதப்பட்ட வசனத்தின் போலவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, வாழ்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். ஹல்லேலூயா. காரணம், அவன் வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவர் என்ன செய்கிறார், தனக்கு முன்பாக முன்னே போய் வழியை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனி மூலமாக உரைக்கப்பட்ட அந்த வசனம், அதை எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உள்ள இருக்கிற கற்களை எடுத்து போடுங்க, ஆண்டவருக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கன்னு வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியே எழுதிய இருக்கிற வாக்கியத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதனை ஆண்டவர் இவன்தான் என்று பெரியவன் என்று காண்பித்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வேதத்தில் எழுதியிருக்கிறபடி இருப்பவன் இவன்தான். அதாவது எழுதியிருக்கிறவன் இவன்தான். ஹல்லேலூயா. அப்ப நம்மளையும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, சோர்ந்து போகாமல் ஜெபித்தவர்கள் இவர்கள் தான். ஆமென். இவன்தான். ஒரு பர்டிகுலரா இவர்கள்னு போடல, இவன்தான், இவாதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எந்த வார்த்தையில வசனத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், என் வழியா தான் ஒருத்தர் வாழணும். ஆண்டவர் என்ன வழியா வந்தாரு, வசனத்தின் பாதையில தான் வந்தாரு. ஹல்லேலூயா. வனாந்திரத்தின் பாதையிலே ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களிலே நடத்தினார். அவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன பண்ணலைங்க, குறைவுபடவே இல்லை. ஆனால் விசுவாசித்து நடந்து வந்தார்கள். துவக்கம், விசுவாசத்தினுடைய முடிவு பரிசுத்தத்துக்கு போகுது. ஹல்லேலூயா. ஆகவே தான் விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பழக்கமே கிடையாது, விசுவாசம் என்னன்னே தெரியல, ஆனா பார்த்து வாழ்ந்தார். ஆமென். நடக்கிறது மாதிரியே இருக்குது, இந்த இடத்துலயும் வழி இல்லை, இங்கேயும் வழி இல்லை, யாருக்கிட்ட போகணும்னு தெரியல. மறுபடியும் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய சத்தியத்தை கேட்டு கேட்டு நம்ம பலப்படுறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் வசனத்தின்படி வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை வசனத்திற்குள்ளே வைத்திருந்தார். ஆமென். அதே பாதை தான் உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். ஆமென். அப்ப நீங்க எந்த வசனத்துல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார், வருஷம் வருஷம் கொடுப்பார்ல, அது ஒண்ணு கிடையாது. அது கிடையாது. உங்களுக்கு ஒரு தனி வாக்கு தத்தம் இருக்கும், அதான் உங்க அச்சீவ்மெண்ட். ஆமென்.
ஒரு காலத்தில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த வருஷம் எனக்கு இது கொடுத்தாரு, இந்த வருஷம் அது ஓட தப்பு கிடையாது. ஆனால் நம்மளை குறித்து ஒரு குறிப்பாக ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு டைமில் ஒன்று திட்டமாக சொல்லியிருப்பார். ஆமே, அந்த வாக்கு தத்தத்தை மறந்துருப்போம். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்துக்கு உங்களை பர்ஃபெக்டாக கொண்டு வர்றதுக்கு உங்களை செதுக்கி உடைச்சி உருவாக்கி ஆண்டவர் நிலைநாட்டி அவருக்காக ஸ்திரப்படுத்தி அவருக்கு முன்பாக குற்றமற்ற பிள்ளையாக, அந்த இடரில் இல்லாத பிள்ளையாய், துப்புரவான பிள்ளையாய் அவர் நிறுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. உங்கள் யாவரை குறித்து ஒரு அடையாளமான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆபிரகாம் என்று சொன்னாலே ஆண்டவர் நமக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை என்னதுதான், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த வார்த்தை அவருக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினாலே அவர் எப்படி ஜெயித்தாரோ, அவர் எப்படி ஜெயம் எடுத்தாரோ, ஆகவே நாமும் கூட ஜெயம் எடுக்க முடியும். ஆக பைபிள் யாரை சொல்லுகிறது பெரியவர் என்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எழுதி இருக்கிறபடி வாழ்கிறவனை தான் பெரியவன் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கணும். ஜெபிக்கிறீங்க, ஜெபித்தபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆமே, நாம் ஜெபிக்கிறோம், எதில் ஓட்ட விடுறாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல எதுவும் தெரியாது. அல்லேலூயா. எனக்கே தெரியாமல் சில தப்பிதங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள் இவைகளெல்லாம் என்னை அறியாமல் வந்துடும். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் அடிக்கடி எப்போது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களை போல நம்ம என்ன பண்ணுறதுல குத்து விளக்கு எரிகிறது இல்லை. அதற்கு மாறாக இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்தி சந்தி மதியமான வேலை. நீங்கள் வீடுகளில் இருப்பீர்கள் என்றால் ஜெபியுங்கள், வேலை செய்யும் பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு. அப்போ அந்த வசனத்துக்குள்ளலாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நடந்திருப்பீங்க, இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் ஆண்டவர் என்ன சொல்வார்? பெரியவர் என்று அடையாளப்படுத்துவார். மத்தேயு 12:6 இயேசு கிறிஸ்துவை கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாலயத்திலும் பெரியவர் இவர்தான். ஆமென். அங்கே அவரும் கூட எப்படி எழுதி இருந்ததோ அப்படி அவர் வாழ்ந்து காட்டினார். ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு பார்க்கிறார். ஆமென். மத்தேயு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? சீஷர்கள்லாம் அவர் பார்த்து தேவாலயத்திலும் பெரியவர் இவர் தான் அப்படின்னு எழுதி காட்டியிருக்காரு பாருங்க. மத்தேயு 12:41 சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிகளை பார்க்கலாம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறான்னு ஒரு மனுஷன் சாட்சி கொடுக்கிறாமே. எப்போ ஒரு மனிதனுக்கு சாட்சி வருகிறது கவனிங்க. வசனத்தின்படி எழுதியிருக்கிறபடி வாழ்க்கையை நடத்தின கிறிஸ்துவுக்கு இது கிடைத்த பேர். ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடைத்த பேர். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 42 வாசிக்கலாமே. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு வேதாகமம். ஆனால் இங்கே நடைமுறையில இயேசு அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஆமென். இவர் அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்து உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் அடையாளமாய் வாழ வேண்டும். அப்போதான் மற்றவங்க உங்களை குறித்து என்ன பண்ண முடியுங்க? வசனத்தின்படி வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் பெரியவர்கள் என்கிற அத்தாரிட்டியை ஜனங்கள் மத்தியில வைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் பெரியவர். ஏனென்றால் மத்தேயு 2:6 சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி அது 2:6 வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 2:6 பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த எப்படி எழுதியிருக்கிறாரோ அப்படி அவருடைய பிறப்பு இருந்துச்சு. அல்லேலூயா. எழுதப்பட்ட பிரகாரமே தான் நம்முடைய பிறப்பு, நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய முடிவு எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மரித்தாலும் நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பிழைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆகவே நாம் பயப்பட வேண்டாம். உரைக்கப்பட்டபடி எழுதப்பட்டபடி வாழ்ந்தார் கிறிஸ்து. அதே போல எழுதியிருக்கிறபடி உலகத்திலே வந்தார். எழுதியிருக்கிறபடியே நடக்க வேண்டும் என்று அர்ப்பணித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் 2 நபரை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். யோபு 1:3 நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. கிழக்கத்திய புத்திரர்களும் பெரியவர். அவங்க ரொம்ப
நல்ல வசதி வாய்ப்பை உடையவர்கள். கிழக்கத்திய புத்திரர்களை காட்டிலும் இந்த யோபு பெரியவன் என்று ஒரு பெயரை பெற்றிருக்கிறார். அவன் சீராய் வாழ்ந்த நாட்களிலும் பார்த்தீங்கன்னா யோபு 29:2 சொல்லுகிறார், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டான சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதும் யோபு சொல்ற ஒரு காரியம், இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன் சொல்ல முடியுது, எழுதியிருக்கிறபடி வாழ்ந்து காட்டி இருக்கிறார். ஆமே, அவர் சொல்றாரு, என்ன எனக்கு சென்று போன மாதம் எனக்கு என்னை காப்பாற்றி வரும்போது எனக்கு உண்டாயிருக்க சீரை பார்த்தீங்கன்னா, ஆமே அப்படி இருந்துச்சு. என் தலைமையிலதுக்கு காரணம் அவருடைய தீபம் என் தலைமையில பிரகாசித்ததா, அதை கொண்டு நான் வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போவேன். அப்படின்னா அவருடைய தீபம்னா என்னது? அவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. ஆமே, அந்த வசனம் உங்களுடைய தலையில இருக்கும் பிரகாசித்தது என்றால் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களை அடையாளப்படுத்துவதற்கு வாழ்ந்த பொழுது நல்ல சீரு சிறப்புமாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதே சமயம் அவர் நெருக்கமான சூழ்நிலையில் அவருடைய வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 23:12 வாசிக்க கேட்கலாம். யோபு 23:12 அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் நெருக்கப்பட்ட நேரத்திலையும் அவர் சொல்றார். ஆமே, எல்லாம் அதாவது ஏழையா வாழ்ந்துட முடியும், மிடில் கிளாஸாக வாழ முடியும். ஆனால் ரொம்ப பெரிய இடத்துல இருந்துட்டு கீழே வாழ்றது கஷ்டம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நான் உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்கலை. ஆமே, அவர் வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க அதிகமாக நான் காத்துக்கிட்டேன் என் நெருக்கத்தில். ஆமே, அதான் வசனத்தின்படி வாழ்க்கை. ஆகவே இவர் கிழக்கத்திய புத்திரர்களில் நல்ல பெரிய நல்ல டேலண்டான பணம் நல்லா இருக்கிற இடம் தான் கிழக்கத்திய புத்திரர்கள். நினைச்சதெல்லாம் சாதிப்பாங்க. ஆமே, அவர்களை காட்டிலும் யோபுவினுடைய நாமம் பெரியவைகளாக இருந்ததுக்கு காரணம் எழுத்தின்படி நெருக்கத்திலும் வாழ்ந்தார், சீரும் சிறப்புமாய் இருந்த நாட்களிலும் வாழ்ந்தார். ஆமே, இது போதும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியானால் எழுத்தின்படி வாழ்க்கை நடத்துகிறவர்கள் பெரியவர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த 11வது நாளும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறையா. கிழக்கத்தி புத்திரர்களின் பெரியவனாக்கின தேவனை இப்பொழுது வேதத்தின்படி எங்களை அடையாளப்படுத்தும்படியா எங்களுக்கு தேவன் எழுதியிருக்கிற வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துல நம்ம முன்னேறிக்கிட்டே போறோம். ஆமே, ஆண்டவர் அதுக்காகத்தான் இந்த 40 நாள் நல்லா ஃப்ரெஷ் பண்றாரு, கிளியர் பண்றாரு. ஆமே, நான் நடக்க வேண்டிய பாதை என்ன, நான் எந்த பாதையில நடக்கணும், எவ்விடத்துல நான் நடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த பாதையில நீங்க நடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருக்கிறது. ஆமே, ஆண்டவரே என்னை அடையாளப்படுத்தும். இயேசு கிறிஸ்து உங்களை அடையாளப்படுத்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? இந்த நேரத்துக்காய் நன்றி ஐயா. கேட்ட வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். வாழ்க்கையின்படியே வாழ்க்கையில் உடைய தீபம் எங்களுக்கு பாதையிலே ஆண்டவரே அப்ப எங்கள் கால்களுக்கு தீபமாய் உடைய வசனம் காணப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தானுக்கு செய்ய முடியாது, சாத்தானுக்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தானுக்கு செய்ய முடியாது, சாத்தானுக்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது இவ்விதமாய் அவர்களை நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்.